நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தான் அயோன் ஸ்கை. அயோன் பில்டிங்கில் இருக்கக்கூடிய 55வது மாடியில் இருக்கக்கூடிய அயோன் ஸ்கை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். நம்ம ஓச்சார் எம்ஆர்டி ஸ்டேஷனில் வெளியானாலே இந்த அயோன் ஓச்சார் வீல் ஆஃப் பிளேஸ் எக்ஸிட் 5 ஃபாலோ பண்ணி வந்தோம்னா நம்ம இந்த இடங்களில் வரும்போதே நமக்கு இந்த இடத்துல தெரியும் அயோன் ஸ்கைக்கு போகக்கூடிய வழி எல்லாமே போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல தான் நாம் இதில் லிஃப்ட் எடுக்க போகிறோம். இந்த லிஃப்ட் லாபி ஏல இந்த லீஃப் லாபி ஏல தான் நம்ம லிஃப்ட் எடுக்க போகிறோம். இதில் இருந்து லெவல் 4 போக போகிறோம். இந்த இடத்துல தான் நம்ம லிஃப்ட் எடுத்து லெவல் 4 போடுறது. லெவல் 2 எஸ் கோயிங் அப். 4th ஃப்ளோரில் நம்ம வெளியானதுக்கப்புறம் இந்த இடங்களில் வரும்போது இந்த லீஃப் லாபியை விட்டு வெளியே வரும்போது இந்த கஸ்டமர் கேர் சர்வீஸுக்கு தாண்டி லெஃப்ட் சைடில் நம்ம திரும்பினோம்னாலே இந்த அயன் ஆர்ட்டுக்கு போகக்கூடிய வழி இருக்குது. நம்ம இதிலே பார்க்கலாம். இந்த அயன் ஆர்ட்னு போட்டிருக்கக்கூடிய இந்த வழியை தான் நம்ம ஃபாலோ பண்ணி போகிறோம். இந்த வழியில் போனால் நமக்கு தனியாட்டு 55 ஃப்ளோருக்கு போகிறதுக்கு தனி லிஃப்ட் இருக்குது. இந்த இடம் ஒரு சீக்ரெட் இடம் மாதிரியே தெரியும். வெளியே எல்லா லிஃப்ட் லாபி மாதிரியே தெரியாது. இந்த இடத்துல நமக்கு இந்த கேட்டை நம்ம தாண்டி போகும்போது தான் அந்த லிஃப்ட் லாபியை பார்க்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கலாம் அயான் ஸ்கை. இந்த அயான் ஸ்கையில் தான் நமக்கு இதில் தான் லிஃப்ட் எடுக்கிறது. ஒரே ஒரு இடம் தான். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நேராக 55 ஃப்ளோர் தான். 55 ஃப்ளோர். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்தாலே 55 ஃப்ளோர் தான். ஒரே ஒரு ப்ளஸ் 55 ஃப்ளோர். நம்ம இப்போ 55 ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல தான் இந்த அயன் ஸ்கை அப்படின்னு ஓப்பனிங் இருக்குது. இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிங்கனாலே நம்ம ஆட்டோ உள்ளே போகலாம். இந்த இடம் தான் இந்த 55 ஃப்ளோர் அயான் ஸ்கைன்னு சொல்லக்கூடிய இடம். பார்க்க ஒரு நல்ல இடமா இருக்கும். இங்கேருந்து நம்ம சிட்டியே ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ஒரு வசதியான இடமா இருக்கும். இதில் உள்ள ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா லிமிட்டட் அக்சஸ் மட்டும்தான். ஃபுல்லாக எல்லா இடமும் போய் உள்ளே போய் பார்க்க முடியாது. அன்லெஸ் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளே போய் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா தான். இந்த இடம் தான் அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த பக்கத்தில் உள்ளதெல்லாம் நம்ம நின்று பார்க்கலாம். பார்க்குற வசதியாக இருக்கும். இங்கேருந்து பார்க்குறதுக்கு நமக்கு சிட்டியை ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடத்துல நம்ம இந்த ஷா ஹவுஸ் ரூஃப் டாப்பையும் பார்க்குறதுக்கு நல்ல இடமா இருக்குது. அங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்ல வியூ. நம்ம பார்க்கும்போதே தெரியும் இங்கே லக்கி பிளாஸா, அதே போல் இந்த கிராண்ட் ஹயாத், இப்படி இந்த இடங்களெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வியூவாக இருக்குது. இங்கேருந்து நல்ல ஒரு பேக்ரவுண்டில் வியூவில் நம்ம ஒரு ஃபோட்டோவோ வீடியோ எடுக்கிறதுக்கு நல்ல இடமா இருக்குது. நீங்கள் இங்கே வரும்போது நல்ல ஒரு ட்ரைபாடோட இல்லை ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும் நமக்கு அதில் ஃபாரிஸ் பிளாஸா எல்லாமே நமக்கு தெரியும். ஃபாரிஸ் பிளாஸாலேருந்து எல்லாமே அப்படி எல்லாமே பார்க்குறதுக்கு நல்ல இடமா இருக்குதுங்க. நம்ம இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியும் நிறைய இடங்கள் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு இங்கேருந்தே பார்க்குறதுக்கு தெரியுது. இந்த பான் பசிபிக் ஹோட்டலெல்லாம் இந்த ரூஃப் டாப்லேருந்து பார்க்கும்போது இன்னும் நல்ல ஒரு அழகான வழி. இந்த இடத்துல வந்து
இந்த பான் பசிபிக் ஹோட்டலெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வியூ. Stratus clouds or low clouds formed in layer outlook. இங்கேருந்து பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல இடம். இங்கேருந்து ஃபுல்லாகவே சிட்டியே பார்க்குறதுக்கு வசதியான இடமா இருக்குது. இந்த இடத்துல தெரிகிறது புக்கிட் சுமித்துன்னு. நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த லாஸ்ட்டில் தெரியல, அதுதான் புக்கிட் சுமித். இப்படி நிறைய இடங்கள் இங்கேருந்து பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த இடங்கள்லேருந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வியூ. நம்ம ஃபுல்லாகவே சிட்டியை ஃபுல்லாகவே பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்பரு, இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த ஹார்பர் எல்லாமே நமக்கு பார்க்குறதுக்கு தெரியுது. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த 55வது மாடியில் இருக்கக்கூடிய அயன் ஸ்கை. நம்ம இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியும் இந்த பஸ் எல்லாம் போகிறது, இந்த ரோட்டு வியூ எல்லாம் இங்கேருந்து மேலே இந்த ஸ்கை வியூவோட பார்க்குறதுக்கு இன்னும் நல்ல அழகான இடமா இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த பில்டிங்கோட சேர்ந்த அந்த ஸ்கை வியூ தான் நல்ல ஒரு அழகான வியூ பார்க்குறது. இந்த இடத்துலேருந்து நம்ம பக்கத்தில் உள்ள எல்லா ரூஃப் டாப்லேருந்து எல்லாமே பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த பக்கத்தில் நம்ம பார்க்குறதுக்கு இந்த ப்ரைவேட் ஹவுஸு, அந்த பங்களா ஹவுஸ், இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வியூ இங்கேருந்து பார்க்குறது. அதே போல் இங்கேருந்து பார்க்குறதுக்கு நம்ம அந்த லாஸ்ட்டில் பார்க்கும்போது ஃப்ளைட்டு போகிறதெல்லாம் நம்ம இங்கேருந்து பார்க்குறதுக்கும் வசதியாக இருக்குது. அதோடு சேர்ந்து இன்னும் சில ஐலண்டெல்லாம் நமக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கும் வியூவாக தெரியுது. நல்ல ஒரு அழகான வியூவாக இருக்குது. நமக்கு இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும், அதில் ஒரு ஃப்ளைட்டெல்லாம் போகிறத பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு நமக்கு மேலேருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல வியூ, ஸ்கை வியூன்னு பார்த்தாலே நமக்கு மேலேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு வியூவாக இருக்குது. நம்ம நார்மலான ஹைட்டில் இருக்கிறதுக்கும் 55வது மாடியில் இருக்கக்கூடிய ஹைட்டுக்கும் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டு. நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது தெரியலாம், இங்கேருந்து கடற்கரையிலேருந்து அந்த ஹார்பர்லேருந்து பெரிய பெரிய பில்டிங், அதே போல் இந்த சிட்டியே ஃபுல்லாக பார்க்குறதுக்கு வசதியாட்டு உள்ள இடமா இருக்குது. ஏன்னா இந்த ஓச்சர் சென்ட்ரலில் இருக்கிறதுனால நமக்கு இங்கேருந்து ஃபுல்லாகவே சுற்றி பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குது. இங்கேருந்தே பார்க்கும்போது தெரியுது அந்த 4 சீசன் பில்டிங்கு. அதே போல் இந்த பக்கத்தில் பார்க்கும்போது பான் பசிபிக் ஹோட்டலு, யோட்டல் ஹோட்டலு, அதே போல் ஷோ சென்டர் அப்படின்னு எல்லாமே நம்ம இங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்ல இடமா இருக்குது.
இந்த இடங்கள்லேருந்து நம்ம மேலே நின்று பார்க்கும்போது ரோடு வியூவே நமக்கு ஒரு நல்ல ஒரு அழகான வியூ. மேலேருந்து பார்க்கும்போது இந்த 4 ஜங்ஷனோட உள்ள ரோடு வியூவு நமக்கு மேலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல அழகான வியூவாட்டாக இருக்குது. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த அயான் ஸ்காய். இங்கேருந்து நம்ம பார்க்குறதுக்கு இந்த பான் பசிபிக் ஹோட்டலு, அதே போல் ஃபாரிஸ் பிளாசா, ப்ளஸ் இந்த இடத்துல கிராண்ட் ஹயாத்து, இப்படி எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த இடங்கள்லாம். இந்த இடங்கள்லேருந்து நம்ம நல்லபடியாக ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுக்க ஒரு நல்ல இடம். அதே போல் ஒரு நல்ல பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கணுன்னா நீங்கள் ஒரு நல்ல ட்ரைபாடோட வாங்க, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட வாங்க, நினச்ச மாதிரி எடுக்க வசதியாக இருக்கும். அதே போல் இந்த இடங்களில் நமக்கு ரெஸ்டாரண்ட்டோடு சேர்ந்துருக்கனால ஃபேமிலியோடு வந்து ஒரு காஃபி குடிக்கிறதுக்கோ இல்லைனா ஒரு டின்னர் டைமோ லஞ்ச் டைமுக்கோ வரதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த அயான் ஸ்காய். இந்த கார்பெட்டோட போட்டிருக்கக்கூடிய இந்த டிசைன் எல்லாமே இந்த இடங்களில் ஒரு நல்ல இடம். நம்ம அங்கேருந்து பார்க்குற மாதிரி இந்த பக்கமாக இருந்து பார்க்குறதுக்கு எல்லாமே நல்ல வசதியாக இருக்குது இந்த இடங்கள்லாம். சென்டராக இருக்கனால சிட்டியோடைய சென்டராக இருக்கனால நம்ம சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே அந்த சிங்கப்பூருடைய ஸ்கை வியூவிலேருந்து பார்த்தாக்கி எப்படி வியூ தெரியுமா அப்படி எல்லாமே பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குது இந்த அயான் ஸ்கை. இந்த இடங்கள்லாம் வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுக்க ஒரு நல்ல இடம். அதே போல் இந்த பேக்ரவுண்டு வியூவும் நல்ல ஒரு ஸ்கை வியூவோட நல்லா இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள் இந்த அயான் ஸ்கை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.